ஐடில வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க. அங்க கட் பண்ணா திடீர்னு இப்போ ஒரு கோட் ஷாப்க்கு ஒரு பெரிய ஃபவுண்டர் ஒரு அப்ளிகேஷன், அது எப்படி அங்க இருந்து இங்க டிரான்சிஷன்? இல்லைங்க, அதாவது நிறைய பேருக்கு வந்து அங்கிருந்து அப்படி கட் பண்ணி இங்க வந்த மாதிரி தெரியும். பட் அதுக்கு நடுவுல ஒரு பெரிய ஒரு நீங்க சொல்லி நீங்க ரெஸ்டாரண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு நம்ம இங்க வந்துட்டோம். இப்போ அந்த ரெஸ்டாரண்ட்ங்கற பிசினஸையும் வச்சிருக்கீங்களா இல்ல? அது இல்ல சார், அந்த பிசினஸ் ரொம்பவே சின்ன லெவல்ல ரொம்ப சுருங்கிருச்சு. ஏன்னா எளிமைப்படுத்துற முறை இருக்குல்ல சார். இப்போ வந்து நீங்க மொபைல் அப்ளிகேஷன் மூலமா தான் மேக்ஸிமம் செல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா இப்போ சாதாரண மக்கள் வந்து கறி கடைக்கு, நீங்க நம்ம முன்னாடி பேசுற மாதிரி கறி கடைக்கு போய் வாங்குவாங்க. அவங்களுக்கு சில பேர் அப்ளிகேஷன் யூஸ் பண்ண முடியாம இருக்கலாம் தெரியும். இப்போ நீங்க வெயிட் மிஷின் ஏதோ சொல்லிருந்தீங்க. இப்போ காதுல நம்ம ஆளுக்கு வந்து வெயிட் என்னன்னு கால்குலேட் பண்ணி டாக் போட்டோம். ஆனா இன்னைக்கு இருக்க அந்த வெயிட்டும் ஒரு 2 நாள் ஒரு 3 நாள் இதெல்லாம் எங்க இருந்து சார் கொள்முதல் பண்ணி வரீங்க? இவ்வளவு ஆளுகள் எங்க இருந்து வாங்கிட்டு வரீங்க? எங்க இருந்து? இதுவுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ங்க. இந்த நான் நிறைய சேனல்ல பேசுறப்பையும் சமீபத்துல பேசின சேனல் நம்ம கிட்ட சராசரியா வாரந்தோறும் ஒரு 2000 ஆடுகள் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணிட்டு இருக்கீங்க. அது மூலமா உங்களுக்கு வர ரிட்டர்ன்ஸ் எவ்வளவு? இப்ப நீங்க வந்து சேல்ஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு வியாபாரனாவே கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே இருக்கும். நீங்க வேற வட மாநிலங்களை பொதுவா எடுத்தாவே ஜாக்கிரதையா பண்ணணும்னு சொல்லி ஒரு மித்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப இது முக்காவாசி நீங்க அங்கதான் பண்ணிட்டு வரீங்க. இதுவரை நீங்க பார்த்ததுல இல்ல ஒரு மோசமான சம்பவம் இல்ல பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க, அது மாதிரி ஏதாவது நீங்க பாத்திருக்கீங்களா? பாத்துருந்தா நம்ம மக்கள் கிட்ட அது இப்படி நடக்கும், நீங்க ஜாக்கிரதையா இருங்க. இதுல 2 வட மாநிலங்கள்ல இருந்து எடுத்துட்டு வரீங்க. இதே மாதிரி நம்ம ஊர்லயே நம்ம மக்கள் வந்து நம்ம கிட்ட விற்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பாசிபிலிட்டி இருக்குங்களா? அப்படி வாங்குவீங்களா? கட்டாயமா அது பண்றோங்க. நாங்க ஒண்ணே எதிர்பார்க்கிறோம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சொல்லுங்க, நீங்க நல்லா இருக்கு சார். இப்ப நம்ம மக்களுக்கு உங்களுடைய சிறிய ஒரு இன்ட்ரோடக்ஷன். என்னோட பேர் வந்து நவாஸ் கான்ங்க. மீட் ஷாப்போட ஒன் ஆஃப் த கோ ஃபவுண்டர். என்னோட டீம் வந்து பார்த்தீங்கன்னா 4 பேர். ஒருத்தர் அப்பாஸ், ஒருத்தர் கல்யாண சுந்தரம், இன்னொருத்தர் யாசர். நாங்கள் 4 பேர் தான் இந்த மீட் ஷாப்பை கம்பெனி வந்து ஃபவுண்ட் பண்ணது. இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் வந்து இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஆன்லைன் மீட் ஸ்டோர் மாதிரி, சிக்கன் ஃபிஷ்ஷு எல்லாமே கிடைக்கிற மாதிரி இப்போ இந்த ஃபிப்போலா டெண்டர் கட் மாதிரியான ஒரு மீட் ஸ்டோர் மாதிரி இதை ஸ்டார்ட் பண்ணோம். நாங்கள் அங்கேருந்து அப்படியே ட்ராவல் பண்ணி என்னென்ன மிஸ்டேக்ஸ் நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து நாங்கள் இப்போ இந்த கோட்டோட ஹோல்சேல் டிஸ்ட்ரிபியூஷன் மாதிரி ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன் மட்டும் ஒரு 1.5 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். 1.5 வருஷமாக பண்ணிட்டுருக்கீங்க. எப்படி சார்? என்னோட முதல் கேள்வி என்ன உங்களை பார்த்து நீ கேட்கணும்னு எனக்கு தோணுதுன்னா, ஐடில வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க. அங்க கட் பண்ணா திடீர்னு இப்போ ஒரு கோட் ஷாப்க்கு ஒரு பெரிய ஃபவுண்டர் ஒரு அப்ளிகேஷன், அது எப்படி அங்க இருந்து இங்க டிரான்சிஷன்? இல்லைங்க, அதாவது நிறைய பேருக்கு வந்து அங்கிருந்து அப்படி கட் பண்ணி இங்க வந்த மாதிரி தெரியும். பட் அதுக்கு நடுவுல ஒரு பெரிய ஒரு ஜேர்னி இருக்கு. அது எப்படின்னா, நாங்க இதுக்கு முன்னாடி வந்து நாங்க 4 பேருமே வச்சிருந்த ஒரு கம்பெனி நேம் வந்து தோசா வில்லேஜ் பிரைவேட் லிமிடெட். ஓகேங்களா? நாங்க வந்து ஐடி கம்பெனிஸ்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்க சென்னையில இருக்க மேஜரா இருக்க நிறைய ஐடி கம்பெனிஸ்ல நாங்க வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் வச்சிருக்கோம், தோசா வில்லேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ரெஸ்டாரண்ட் மட்டும் இல்லாம ஒரு அக்ரிகேட்டர் மாதிரி, அதாவது வந்து லைக் எப்படி நீங்க ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் வந்து வெளியே ஃபுட் ஆர்டர் பண்றீங்களோ அந்த மாதிரி கம்பெனிக்குள்ள ஒர்க் பண்றவங்க கேஃபிடீரியாவுக்கு போறதுக்கு முன்னாடியே தன்னோட ஃபுட்டை ஆர்டர் பண்ணிட்டு போய் எடுத்துட்டு பிக்கப் பண்ணிக்கிற மாதிரி வந்து ஒரு ஆப் பண்ணியிருந்தோம். அந்த ஆப் பேர் வந்து கெஃபே எக்ஸ்டின்னு சொல்லிட்டு. நிறைய ஐடி கம்பெனிஸ்குள்ள இருக்கவங்களுக்கு டிசிஎஸ், சிடிஎஸ், ஆக்சென்ச்சர், சதர்லாண்ட் இந்த மாதிரி எல்லா கம்பெனிஸ்லுமே எங்களோட ஆப் இருந்தது. ஸோ அந்த மாதிரி ரொம்ப பெருசாக ஹியூஜ் ஸ்கேல்ல பண்ணிட்டு இருந்தோம். ஆல்மோஸ்ட் ஒரு 250 பேர்கிட்ட எங்ககிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. வித் இஎஸ்சி, பிஎஃப் எல்லா காம்ப்ளைண்ட்ஸும் ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒரு 250 எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. கொச்சின், ஹைதராபாத், சென்னை எல்லா மேஜர் ஐடி கம்பெனிஸ்ல எங்களோட ஆப் இருந்தது. பட் இந்த லாக்டவுன் வந்ததுக்கு அப்புறம் ஐடி கம்பெனியில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கல்ச்சர் மாறினதுக்கு அப்புறம் அந்த கம்பெனிஸ்குள்ள இருக்க ரெஸ்டாரண்ட்டோட தேவைகளும் குறைஞ்சிது. அதை சார்ந்து இந்த ஆப்போட தேவையும் ரொம்பவே குறைஞ்சிருச்சு. அப்போ அந்த தொழில இருந்து நாங்கள் வெயிட் பண்ணி பார்க்குறோம், ஒரு 2 இயர்ஸ் பார்க்குறோம். சரி, இது ஒன்றும் ரெக்கவர் ஆகலன்னு சொல்லி புதுசாக நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஆன்லைன் பேஸ். அப்போ வந்து அந்த கோவிட் டயத்தில் வந்து நிறைய ஆன்லைன் இண்டஸ்ட்ரி பயங்கரமாக பூம் ஆயிட்டு. அதாவது வந்து ஆன்லைனில் மீட் ஆர்டர் பண்ணுறதுலேருந்து ஆன்லைனில் ஃபுட்டு, ஆன்லைனில் ட்ரெஸ்ஸு, மெட்டீரியல்ஸ், வீட்டுக்கான கிராசரி எல்லா பிஸ்னஸுமே அந்த டயத்தில் பயங்கரமாக பெருசாகுது. அப்போ அந்த ஒரு சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் நமக்கு ஆல்ரெடி வந்து உணவு சம்மந்தமாக ஃபுட் இண்டஸ்ட்ரியில் நமக்கு ஒரு நல்ல அனுபவம் இருக்குது. அப்போ இதில் வரலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே வர்றோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நாங்கள் வந்து குரோம்பேட்டில் ஸ்டோர் ஓப்பன் பண்ணோம். அடுத்து வந்து வேளச்சேரியில் ஓப்பன் பண்ணோம். அப்படி அடுத்தடுத்து ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டு போயிட்டு இருக்கப்ப ஸோ அதில் எங்களை வந்து நாங்கள் முறைப்படுத்திக்கிட்டு சரிப்படுத்திக்கிட்டே மாற்றி வரோம். சில விஷயங்கள் நம்ம நினைக்கிறது மாதிரி நடக்காது. அப்போ வந்து அதை மாற்றி கொண்டு வர்றப்ப இந்த ஃபிஷ்ஷு, சிக்கன், கோட் இது 3யுமே இங்கே இருக்க கடைங்களுக்கு ஒரு முறைப்படுத்தப்பட்ட சப்ளையாக அதை பண்ணணுன்றது தான் எங்களோட மெயினான ஐடியாவாக இருந்தது. அப்போ நம்ம வந்து ஃபிஷ்ஷுக்கும் சிக்கனுக்கும் போகிறதுக்கு முன்னாடி வந்து கோட்டை அது ஒரு முறை ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த கோட் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தோம். வந்து பார்த்தா
இதுவே வந்து ஒரு பெரிய கடல் மாதிரி, நம்ம இதை நீந்தி முடிக்கிறதுக்கே இன்னும் நாள் எடுக்கும். ஆனா என்ன அப்படின்னா நாங்க வந்து பேரலா வந்து இந்த சிக்கனையும் ஃபிஷ்லையும் ஒரு வேலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இந்த மீட் ஷாப்புங்கிற கம்பெனி நாங்கள் என்ன மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறோன்னா, ஆல்ரெடி ரன் ஆகிட்டு இருக்க அந்த புச்சர் ஸ்டோர்ஸ்னு சொல்கிற அந்த கறிக்கடைக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்கனு, ஃபிஷ்ஷு, மட்டன் எல்லாமே ஒரு ப்ராப்பரான சப்ளையராக நம்ம பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். ஓகே சார். இப்போ நீங்க சொல்லிருந்தீங்க ரெஸ்டாரண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு நம்ம இங்க வந்திருக்கோம். இப்போ அந்த ரெஸ்டாரண்ட்ங்கிற பிசினஸையும் வச்சிருக்கீங்களா இல்ல அது? இல்ல சார், அந்த பிசினஸ் வந்து ரொம்பவே சின்ன லெவல்ல ரொம்ப சுருங்கிருச்சு. ஏன்னா அதான் டிசிஎஸ்ல மட்டும் 1-2 சைட்ல ரன் ஆயிட்டு இருக்கு. இப்போ வந்து அந்த பிசினஸ் கம்ப்ளீட்டா அப்படியே விட்டாச்சுங்க. அதுக்கான சந்தர்ப்பமே இல்லாத ஒரு அதுக்கு ஈக்குவலா இப்போ நம்ம பிசினஸ்லயே கொஞ்சம் பெரிய growth பாத்துட்டு இருக்கீங்க. சொல்ல போனா அதை விட இது வந்து பல மடங்கு பெருசு. அது வந்து ரொம்ப சின்னது. என்ன அப்படின்னா உணவு சம்பந்தமா ஹோட்டல்ல இருக்க பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ் வால்யூம் அவ்வளவு பெருசா கொண்டு போறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ் வால்யூமை பில்டு பண்றது ரொம்ப ஈஸி. ஏன்னா இதுல வந்து ஒரு ஆட்டோட சராசரி விலையே 6000, 7000, 8000 அந்த மாதிரி போறப்ப நமக்கு வந்து விற்பனை வந்து ரொம்ப பெரிய நம்பர்ஸா இருக்கும். அது மூலமா கிடைக்கிற லாபமும் நமக்கு கட்டாயமா பெருசா இருக்கும். இப்போ உங்களோட பிசினஸ் இந்த கோட் சேல் பண்றீங்களா சார், லைவ் கோட், ஃபர்ஸ்ட் அதோட ஐடியாலஜி என்ன சார்? இப்போ என்ன பண்றீங்க, நம்ம ஒரு சராசரியா புரியுற ஒரு மக்களுக்கு என்ன பண்றீங்க? சாதாரணமா நான் சொல்றேங்க, இப்ப நீங்களுமே உள்ள வந்துறீங்க, உங்களுக்குமே இது என்ன பண்றாங்கன்னு தெரியாது. ஒரு பக்கம் வெயிட் போட்டுட்டு இருப்பாங்க, டோக்கன் அடிக்கிறாங்க, ஸ்கேன் பண்ணி சேல்ஸ் பண்றாங்க, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. நாங்க ஆமா அது என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ஆடு வியாபாரம் வந்து ஒரு முறைப்படுத்தப்படாத ஒரு வியாபாரமா இப்ப வரை நடந்துட்டு இருக்கு. நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க, சந்தை நம்ம ஊர்ல எல்லாம் ஊருக்கு சந்தை இருக்கும். சந்தையில போய் வந்து இந்த ஆடுகளை மட்டும் வாங்குறது வந்து எப்படி அப்படின்னா ஒரு மதிப்பு கட்டுறதுன்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, இப்போ ஒரு ஆடை பாக்குறீங்க, இப்ப இந்த ஒரு ஆடே இருக்கு, இந்த ஆடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 கிலோ வரும் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. நான் வாங்குறதுக்காக வந்திருக்கேன்னா இல்லைங்க, ஒரு 9 கிலோ கறி தான் அதுல இருக்கும். ஸோ அதுல இருக்க கறியை மதிப்பு பண்ணி தான் அந்த ஆட்டுக்கான விலையை நிர்ணயம் பண்றோம். அப்ப வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஏதோ ஒரு வகுப்புல உங்களுக்கு சரி ஓகே இந்த ரேட்டு கொடுத்தா நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க கொடுத்துருவீங்க. எனக்கு இந்த அடக்கத்துக்குள்ள வந்ததுனா தான் நான் வாங்குவேன்ற மாதிரி இருப்பேன். அப்ப இது வந்து ஒரு சிக்கனை மாதிரியோ ஃபிஷ்ஷை மாதிரியோ கிலோ கணக்குல நிறுத்து நம்மளால வாங்க முடியாது. அதை ஒரு மதிப்புல தான் இன்ன வரைக்குமே வாங்கிட்டு இருக்காங்க. அந்த 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 அடிப்படையில தான் வியாபாரமே நடந்துட்டு இருக்கு. அப்ப இது ஒரு முறைப்படுத்தப்பட்ட வியாபாரமா கொண்டு வரணும்னா நம்ம இதுல என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து, எங்க கடைகளுக்கு வாங்கி அறுக்கக்கூடிய ஆடுகள்ல இருந்து ஒரு ஆடுன்னா அதோட உயிரடையில இருந்து எத்தனை சதவீதம் கறி கிடைக்குது, எந்தெந்த தரத்தை பொறுத்து கறியோட சதவிகிதம் மாறுது, இப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை நாங்க பார்த்து தான் வந்து இதை வந்து ஒரு பெரிய ப்ராசஸா நாங்க கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா, நீங்க பாக்குறதுல வந்து ஆடுங்க வந்து இறங்கினோடனே தண்ணி தீவனம் ரெண்டுமே இல்லாம அதோட உயிரடை என்னவா இருக்கு, அது கெடாவா, அதாவது மேல் ஃபீமேல், கெடா மறுக்கைன்னு சொல்லக்கூடிய அதாவது ஃபீமேல் கோட்ஸ். அதுக்கப்புறம் அதுல வந்து பல்லு போடாத ஆடு, அதாவது யங் கோட்ஸ் 6 மாசத்துக்குள்ள இருக்க ஆடுங்க, 2 பல்லு போட்ட ஆடு 8 மாசம் 1 வருஷத்துக்குள்ள இருக்க ஆடு, 4 பல்லு 6 பல்லு ஆடுகளை வந்து வயசை வந்து பல்லு வச்சுதான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியா பிரிக்கணும். ஸோ பல்லு போட்ட ஆடு, அதுல கெடா மறுக்கை, அதுல ஆடுங்களோட கெட்டித்தன்மை கிரேடிங்னு சொல்லுவோம். அதாவது நீங்க எந்த பொருள் எடுத்தாலுமே கிரேட் பண்ணுவாங்க. நீங்க இப்ப ஏலக்காயெல்லாம் வாங்கினீங்க அப்படின்னா MM கணக்குல சொல்லுவாங்க, 7mm 8mm சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆடுகளுக்கு நாங்க ஒரு கிரேடிங் சிஸ்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்றோம், அதாவது உள்ள கொண்டு வர்றோம். அதாவது 4 தரமான இருக்கிறதுல நல்ல டாப் குவாலிட்டி கெட்டியான ஆடுங்க, 2ஆம் தரமான ஆடு, 3ஆம் தரமான ஆடு. இந்த ஒவ்வொரு தரத்தை பொறுத்தும் அந்த ஆட்டுல இருந்து கிடைக்கக்கூடிய கறியோட சதவிகிதம் மாறுபடும். இன்னைக்குமே எங்க கிட்ட கேட்கறவங்க நிறைய பேர் என்னன்னா, உயிரிடை எவ்வளவு தர்றீங்க, உயிரடைக்கு ஆடு கொடுக்கறது கிடையாது, உயிரடைக்கு வாங்குற மெத்தடுங்கிறது வந்து தப்பு அப்படின்னு சொல்றவங்க தான் நாங்க. என்ன அப்படின்னா, ஒரு ஆட்டை வந்து 20 கிலோ ஆட்டுல எவ்வளவு கறி வரும்னு யாராலே சொல்ல முடியாது. ஏன்னா அந்த 20 கிலோ ஆடு கெட்டித்தன்மை, நல்ல தரமான ஆடு, நல்ல ஃப்ரீ ரேஞ்சில் இருந்து நல்ல சாப்பிட்டு நல்ல ஹெல்த்தியா இருக்க ஒரு ஆட்டுல 11 கிலோ வரையும் 55% வரையும் கூட கறி வரும். அப்புறம் படிப்படியா அதோட தரத்தை பொறுத்து குறையும். அப்ப அதை 4 விதமான தரமா நாங்க பிரிச்சு வச்சிருக்கோம். அப்போ 9 கிலோ கறி வர்ற ஆடும் இருக்கும், ஒரு 20 கிலோ உயிரடை ஆட்டுல இருந்து 11 கிலோ கறி வர்ற ஆடும் இருக்கும். அப்போ நம்ம கறியை கணக்கு பண்ணோம் அப்படின்னா 9 to 11ங்கிறது அந்த 1.5 கிலோ 2 கிலோ கறி வித்தியாசம் இருக்கப்ப இது வந்து ஒரு பெரிய வேல்யூ. 1000 ரூபாய் 1500 ரூபாய் ஒரு ஆட்டுக்கு நம்ம கூடவோ குறையவோ வாங்குறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கும். அப்ப அதை வந்து நாங்க எளிமைப்படுத்துறோம். ஆனா இந்த எளிமைப்படுத்துற முறை இருக்குல்ல சார், இப்போ வந்து நீங்க மொபைல் அப்ளிகேஷன் மூலமா தான் மேக்ஸிமம் சேல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா இப்ப சாதாரண மக்கள் வந்து கறி கடைக்கு, நீங்க நம்ம முன்னாடியே பேசின மாதிரி கறி கடைக்கு போய் வாங்குவாங்க. அவங்களுக்கு சில பேர் அப்ளிகேஷன் யூஸ் பண்ண முடியாம இருக்கலாம், தெரியாம இருக்கலாம். அவங்களுக்கு எப்படி போய் இந்த இதை கொண்டு போய் சேர்த்துறீங்க? இப்போ வந்து
ஆடு வந்து விற்பனை ஒரு இடத்துல இருக்குன்னா எல்லாருமே வந்து பார்ப்பாங்க. எங்களையுமே அந்த மாதிரி தான் வியாபாரி வந்து பார்க்க வந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷமா வந்து பாத்தீங்கன்னா இந்த இதையே வந்து நாங்க ரொம்ப சின்ன அளவுல தான் பண்ணிட்டு இருந்தோம். அதாவது வந்து ஒரு வாரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 300ல இருந்து 500 ஆடு வரையும் தான் அதிகபட்சமாவே பண்ணிட்டு இருந்தோம், கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வரைக்கும். என்ன அப்படின்னா நம்மளை பத்தி வெளியே தெரியாத வரைக்கும் ஆடுங்க வருவாங்க, இவங்களோட விற்பனைங்கிறதே வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கிட்டு இந்த அப்ளிகேஷன் வந்து யாரும் வெளியே இருக்கவங்க யூஸ் பண்ற அப்ளிகேஷன் கிடையாது. இப்போ என்ன நாங்க பண்றோம் அப்படின்னா, இப்போ நீங்க ஒரு வியாபாரியா வர்றீங்க, இதுல இருக்க ஒரு 10 ஆடை நீங்க வந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நீங்க அதுல நீங்க எவ்வளவு கறி இருக்கும்னு நீங்க உங்க மனசுக்குள்ள வேணா நினைச்சுக்கலாம். நீங்க எங்க கிட்ட கேட்கறப்ப நாங்க என்ன பண்ணுவோம், அந்த 10 ஆடோட டோக்கனையும் காதுல இருக்க டோக்கனை ஸ்கேன் பண்ணுவோம். ஸ்கேன் பண்ண உடனே இந்த 10 ஆடோட உயிரிடை எவ்வளவு, இதுல இருந்து எவ்வளவு கறி வந்து நம்மளோட சிஸ்டம் நம்ம டெவலப் பண்ணிருக்க அந்த ஆப் வந்து சொல்லுது அப்படிங்கிறத நாங்க வச்சு அதை வச்சுதான் அதோட விலையை வந்து நாங்க நிர்ணயம் பண்றோம். வாட்டி வந்த உடனே யாருக்குமே அதை நம்ப முடியாது. ஏன்னா இதுல வந்து நாங்க எங்களோட இதுல எப்படி வரும் அப்படின்னா 10 கிலோ 300 கிராம், 8 கிலோ 200 கிராம் இப்படிலாம் சொல்லுவோம். நிறைய பேர் என்னங்க 200 கிராம் 300 கிராம்லாம் கணக்கு பண்றீங்க, தங்கத்தை சொல்ற மாதிரி சொல்றீங்கம்பாங்க. ஆனா அவங்க சொல்றப்ப வந்து பாத்தீங்கன்னா 8 கிலோ 8.5 கிலோ 9 கிலோ இந்த மாதிரி ரவுண்ட் நம்பர்ஸ்லயே தான் வச்சிருப்பாங்க. ஆனா நாங்க ரொம்ப துல்லியமான அதோட எடையை கணிச்சு சொல்லுவோம். எங்களோட அந்த கணிப்பு வந்து பாத்தீங்கன்னா 98-99% ரொம்ப கரெக்டா இருக்கும். மிஸ்டேக்ஸ் இருக்கும், பட் ரொம்ப 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 கம்மியான சதவீதம் அந்த மிஸ்டேக்ஸ் இருக்கும். அப்ப ஒரு முறை 2 முறை வாங்கி பார்த்ததுக்கு அப்புறம் இவங்க கிட்ட போனா எடையும் விலையும் கரெக்டா இருக்கும்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வர அந்த பில்லை ஸ்கேன் பண்ண ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கிட்டு போற மாதிரி வந்து வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு போற மாதிரி வந்து வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. இதுல விலையை கூட சொல்லி டிஸ்கவுண்ட் கொடுக்கறது அந்த மாதிரி எந்த வேலையும் இருக்காது. அப்ப அவங்ககிட்ட என்ன தெரியும், இவங்ககிட்ட போனா எடை கரெக்டா இருக்கும், விலை கரெக்டா இருக்கும், பார்கெயின் பண்ற வேலையே கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்க வெளியா சந்தைகளுக்கு போய் வாங்க முடியல, 4 ஆடு 10 ஆடு வாங்குறதுக்காக நான் ஏன் கர்நாடகா போகணும், ஆந்திரா போகணும், செஞ்சி போகணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி இடத்த யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது அப்படி நாளடைவில் பெருசாக வச்சு உங்களை மாதிரி யூடியூப் சேனல்ஸ்காரவங்க வந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னும் பிரபலமாச்சு. இப்போ ஒரு வாரத்துக்கு கிட்டத்தட்ட 2000 ஆடு கிட்ட நம்ம வியாபாரம் பண்றோம். 2000 ஆடு. இப்போ நீங்க வெயிட் மிஷின் ஏதோ சொல்லியிருந்தீங்க. இப்போ காதுல நம்ம ஆடுக்கு வந்து வெயிட் என்னன்னு கால்குலேட் பண்ணி டேக் போட்டுருவோம். ஆனா இன்னைக்கு இருக்க அந்த வெயிட்டும் ஒரு 2 நாள் ஒரு 3 நாள் கழிச்சு அதே வெயிட்ல இருக்குங்களா? கரெக்டான கொஸ்டின் கேக்குறீங்க. கட்டாயம் எடை குறையும். நாங்க வந்து என்ன அப்படின்னா இந்த ஆடுங்களை வந்து இன்னைக்கு வந்தது அப்படின்னா, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், செவ்வாய்க்கிழமை சேல்ஸுக்கு கனெக்ட் பண்ணி இப்போ ஆடு வந்திருக்குன்னா செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் இந்த ஆடு எதுவுமே இருக்காது, வித்து முடிச்சிடும். நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா எந்த ஒரு தொழிலையுமே அதிகப்படியான பொருளை வாங்கி வச்சுட்டு வியாபாரிக்கு வந்தா கொடுக்கல இல்லாட்டி மிச்சம் வச்சிருக்கணுன்ற மாதிரி பொருள் நம்ம வியாபாரம் பண்ணக்கூடாது. நீங்க அது எந்த தொழிலா வேணாலும் எடுத்துக்கோங்க, டெக்ஸ்டைலா இருக்கட்டும், ஃபுட் இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும். 100 பேர் வருவாங்கன்னு சொல்லி சமைச்சு வச்சுட்டு 30 பேர் 40 பேர் வந்து சாப்பிட்டு போனாங்கன்னா மிச்ச சாப்பாடு வேஸ்ட் தானுங்களே. அந்த மாதிரி தான் நான் வந்து இந்த ஆடுகளை வந்து இன்னைக்கு இப்போ வந்திருக்க லோட்ல வந்து 457 ஆடு இருக்கு. இந்த 457 ஆடுனா இந்த டியூஸ்டே யார் யாருக்கெல்லாம் நான் இன்னைக்கு சேல்ஸ் பண்ண போறேன், யாரெல்லாம் என்னோட பையர்ஸ் வியாபாரி வருவாங்க, அவங்களுக்கு எத்தனை ஆடு, அவங்களுக்கு எந்த மாதிரியான ஆடு, எந்த இடையில இருக்க ஆடு, எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி என்னோட சப்ளையரோட டிமாண்டையும் பர்ச்சேஸையும் மேப் பண்ணிப்பேன். அதாவது வந்து என்னோட தேவை என்ன, தேவைக்கேற்ற கொள்முதல் பண்றேன். எவ்வளவு தேவை எக்ஸாக்டா அதை துல்லியமா அதை கனெக்ட் பண்ணி பண்றப்ப அதிகபட்சம் போனா 10 ஆடு கூடவோ குறையவோ வாங்கிப்போம். அதை நீங்க மேட்ச் பண்ணி வாங்கல அப்படின்னா ஒண்ணு ரொம்ப தட்டுப்பாடுல போற மாதிரி இருக்கும், இல்லாட்டி ரொம்ப அதிகமான ஆடு மிச்சமா இருக்க மாதிரி இருக்கும். நீங்க 100 ஆடு விற்கிற இடத்துல 2 ஆடு மிச்சமானா கூட நமக்கு நஷ்டம் தான். ஸோ அப்போ அது ரெண்டையும் சப்ளை டிமாண்ட் ரெண்டையும் மேட்ச் பண்ணி வியாபாரம் பண்றதுனால எங்ககிட்ட ஆடுங்க பேலன்ஸே இருக்காது. சனி வர்ற ஆடு நீங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில வந்தா ஒரு ஆடு கூட இருக்காது, செவ்வாய்க்கிழமை ஒரு ஆடு நீங்க புதன்கிழமை காலையில வந்தீங்கன்னா ஒரு ஆடு கூட இருக்காது. இப்போ இதெல்லாம் எங்க இருந்து சார் கொள்முதல் பண்ணிட்டு வரீங்க? இப்போ இவ்வளவு ஆடுகள் எங்க இருந்து வாங்கிட்டு வரீங்க? எங்க இருந்து? இதுவுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ங்க. இந்த நான் நிறைய சேனல்ல பேசுறப்பையும் சமீபத்துல பேசின அந்த சேனல்கள்ல இருக்க வந்து என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா, ஏன் வந்து இவங்க உள்ளூர்ல இருந்து வாங்கிட்டு வராம வர்றாங்க, ஏன் வந்து உள்ளூர்ல இருக்க விவசாயிகளையோ இல்ல ஆடு வளர்ப்பாகலையோ நீங்க வந்து அவங்க கிட்ட வாங்கி அவங்களுக்கான வியாபாரத்தை கொடுக்கக்கூடாது, ஏன் வெளியே இருந்து வாங்கிட்டு வர்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் இதை வந்து ரொம்பவே தெளிவா சொல்லணும்னு நினைக்கிறேன். இதை வந்து இதை நீங்க கட் பண்ணாமே நீங்க பதிவு பண்ணுங்க. கண்டிப்பா. என்ன அப்படின்னா ஒரு மாஸ் பர்ச்சேஸ் பல்கா ப்ரொக்யூர் பண்றது, அதாவது வந்து அதிகப்படியான ஆடுகளை வாங்குறதுக்கான வாய்ப்பு வந்து நம்ம ஊர்கள்ல வந்து கிடையாதுங்க. ஏன்னா நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா பழைய காலத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அதாவது வந்து ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஊர்கள்ல எல்லாம் கூட மந்தையா ஆடு மேய்ச்சிக்கிட்டே போவாங்க. நீங்க பாத்துருந்துருக்கீங்க.
இன்னைக்கு அந்த மந்தையா மேய்ச்சிட்டு போற அந்த ஒரு சூழலை நீங்க நிறைய இடத்துல பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா அது வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. ஏன் அப்படின்னா மக்கள் வந்து ஆடு வளர்ப்பு, மாடு வளர்ப்பு அந்த மாதிரி இதுல இருந்து அடுத்தடுத்து நம்ம தமிழ்நாடு மாதிரி வளர்ந்த மாநிலங்கள்ல அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க. படிக்கிறாங்க, படிச்சு வேற தொழில்துறைக்கு போயிடுறாங்க. ஐடி, மெடிக்கல் இந்த மாதிரி நிறைய இருக்கு. அதனால மாறி போயிடுறாங்க. ஒண்ணு. ரெண்டாவது வந்து நம்ம தமிழ்நாடு மாதிரி சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ், அதாவது தென்னிந்திய மாநிலங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகப்படியான நான்வெஜ் சாப்பிடக்கூடிய, அசைவம் சாப்பிடக்கூடிய பழக்கம் உள்ளவங்க தான் இங்க நிறைய. அப்ப நமக்கு இப்போ ஒரு மதுரைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மதுரையில வளர்ற ஆடுங்க அந்த மதுரையில இருக்க கடைக்காரங்களுக்கு சப்ளை பண்றதுக்கே போதுமானதா இல்லை. சேலத்தை சுத்தி இருக்கவங்களுக்கே அது விற்பனை ஆயிருது. நாமக்கல். அப்ப அந்தந்த ஊர்களுக்கு சப்ளைக்கு பூர்த்தி பண்ண முடியாத அளவுக்கு தான் இன்னைக்கு இங்க ஆடுகளோட உற்பத்தியும் வளர்ச்சியும் இருக்கு. அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், இதை வெளியே எங்கே போய் மொத்தமாக கொள்முதல் பண்ணலாம் அப்படின்னா, இங்கேருந்து பக்கத்தில் போனீங்கன்னா ஆந்திரா, கர்நாடகா, அங்கே வந்து செம்மறி ஆடுகள் ஜாஸ்தி. இந்த ஆடுகள்லேயே வந்து வெள்ளாடு, செம்மறி ஆடு 2 பிரிவாக பிரிப்பாங்க. செம்மறி ஆடு வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. வெள்ளாடு எங்கே அப்படின்னா நம்ம வட மாநிலங்களான உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் இந்த மாதிரி மாநிலங்களில் ஜாஸ்தி. 2 விஷயம். ஒன்று என்னன்னா, அங்கே அசைவம் சாப்பிட்றவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. 10% கீழே இருக்கவங்க தான் அங்கே அசைவம் சாப்பிட்றாங்க. அப்போ அங்கே ஆடுகளோட உற்பத்தி ஜாஸ்தி, அழிவு ரொம்ப கம்மி. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாநிலங்கள் ரொம்ப பெருசு, விவசாயம் சார்ந்த பொருளாதாரம் தான் அங்கே ஜாஸ்தி. அங்கே வந்து கோதுமையும் சோளமும் இதெல்லாம் வந்து விளைச்சல் ரொம்ப ஜாஸ்தி. அதனால ஆடுகளுக்கான தீவனமும் ரொம்ப கம்மியான செலவில் அவங்களுக்கு கிடைக்குது. நீங்கள் ஒவ்வொரு வீட்டுக்கு போனீங்கன்னாலும் குறைஞ்சபட்சம் 20 ஆடு 30 ஆடுங்க இருக்கும். அவங்களுக்கான தொழிலே வந்து இந்த கேட்டில் இண்டஸ்ட்ரி தான். அதாவது வந்து இந்த ஆடு மாடு இந்த மாதிரியான இதுதான் அவங்களுக்கு மெயினான தொழில். இப்போ நம்ம ஷாப்ல எப்படி நம்ம ஆடுகளை பராமரிக்கிறீங்க சார்? என்ன உணவுகள் சார்? இதுல வந்து என்னன்னா, அந்த ஊர் ஆடுக்கு அந்த ஊர் தீவனம் தான் போடுறோம். ஏன் நம்ம ஊர் தீவனம் சாப்பிடாதான்னா, நீங்க வளர்க்குற மாதிரி ஒரு சூழல்ல எடுத்துட்டு வர்றப்ப ஒரு 10 நாள்ல நம்ம ஊர் தீவனத்துக்கு அது கட்டாயமா மாறும். ஆனா அந்த 10 நாள் வரையும் வச்சு நீங்க அதுக்கு ஆட்டை தீவனம் மாத்தி போட்டீங்கன்னா அது இழைச்சு அது இதா போயிடும். அப்ப நம்ம அது என்ன அங்க இருந்து சாப்பிட்டுட்டு இருந்ததோ அதுவும் அங்க ஒன்றும் பெருசா சாப்பிடாது. அந்த கோதுமை, முழு கோதுமை நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், நம்ம போட்டிருப்போம். அந்த முழு கோதுமை, தோல் உரிக்காத முழு கோதுமையை சாப்பிடும். அந்த நார்ச்சத்தோட சேர்த்து சாப்பிட்றது செரிமானம் பிளஸ் நல்ல புரோட்டீன் அதெல்லாம் கிடைக்கும் அதுக்கு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஹரிபத்தின்னு சொல்லுவாங்க. அது வந்து எப்படின்னா நம்ம கருவேலை, சீம கருவேலை இருக்கு பாருங்க, அது மாதிரியான ஒரு மரம், பொடி பொடியா இலை இருக்கும். அந்த இலையை உதிர்த்து காய வச்சு அப்படி மூட்டை மூட்டையா கொண்டு வந்துருவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா அங்க வாங்கி நாங்க அடுக்கி வச்சிருக்கோம். அதுதான் வந்து அந்த தீவனம். அந்த தீவனத்தை நம்ம இங்க போட்டுக்கிறோம். நம்ம கிட்ட இருந்து வாங்கிட்டு போறவங்களுக்கும் தேவைக்கேற்ப ஒரு மூடை 2 மூடை அந்த தீவனத்தை நம்ம கொடுத்துடுறோம். இப்போ நம்ம கிட்ட என்னென்ன வகைகளான ஆடுகள் இருக்கு சார்? பிரீட்ஸ் இல்லையா? சார் அங்க வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வகைகள் இருக்கு. இப்ப நம்ம ஊர்ல சொல்ற மாதிரி வந்து, அதாவது சவுத் இந்தியா பிரீட்ஸ்ன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா தலச்சேரியில இருந்து கொடியாடு, இந்த சேலம் கருப்பு, இந்த மாதிரி நிறைய ஆடு இருக்க மாதிரி அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷிரோகி, குஜ்ரி, தோத்தாபூரி, கோட்டா இந்த மாதிரி நிறைய ஆடு வகைகள் இருக்கு. பட் ஆனா இதுல எந்த அளவுக்கு பியூர் பிரீட்ஸ், அதாவது அந்தந்த ஒரு குறிப்பிட்ட ரகத்துலையும் எவ்வளவுக்கு பியூர் குவாலிட்டி நம்மகிட்ட வருது அப்படின்னா நம்ம அதை நம்மளால உத்தரவாதம் சொல்ல முடியாது. ஒரு கலப்பினம் இந்த மாதிரி அந்த மாதிரி தான் ஆடுங்கள்லாம் வரும். இப்போ நீங்க பாக்குறதுல நிறைய ஆடு கருப்பா இருக்கும். அந்த ஆடு ஃபுல்லாமே கோட்டான்னு சொல்லி ஒரு ரகம். ஆடுங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல உயரம், நீளமாகவும் நல்ல எடை பிடிக்கக்கூடிய ஆடுகளாகவும் இருக்கும் அங்க இருக்க ஆடுங்க எல்லாமே. இப்ப நம்ம கிட்ட சராசரியா வாரந்தோறும் ஒரு 2000 ஆடுகள் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணிட்டு இருக்கீங்க. அது மூலமா உங்களுக்கு வர ரிட்டர்ன்ஸ் எவ்வளவு? இப்ப நீங்க வந்து சேல்ஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எவ்வளவுக்கு வியாபாரம் நம்ம பண்றோம் அப்படின்னா ஒரு 8 கோடி ரூபாய் வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாசத்துக்கு நம்ம சேல்ஸ், மாசத்துக்கு 8 கோடி ரூபாய் கிட்ட நம்ம சேல்ஸ் பண்றோம். அப்ப நீங்க ஒரு வருஷத்துக்குன்னு கணக்கு பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 100 கோடியை நெருக்குன ஒரு வியாபாரத்தை இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பட் இதுல இருந்து கிடைக்கக்கூடிய லாபம் அப்படின்னு கணக்கு பண்ண அது வந்து கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட். அது ஒரு கணக்கு, அது ஒரு மேக்ஸ். இதுல வந்து மார்ஜின் வந்து நம்ம ரொம்ப கம்மியா ஃபிக்ஸ் பண்ணி இப்போ வந்து பெரிய ஒரு மார்க்கெட்டை போய் அடைய வேண்டிய ஒரு சூழல்ல இருக்கனால எங்களோட ப்ராஃபிட் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு எங்களோட லாபத்தை கம்மி பண்ணி வச்சு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். பட் இதுல வந்து இன்னும் பெரிய ஒரு வாய்ப்புகள்லாம் இருக்கு. இப்ப சென்னையில நீங்க இப்ப பாக்குறீங்க, இப்ப மதுரையில இடம் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஒரு 2 வாரத்துல மதுரையில போய் அந்த பார்த்துருக்க இடம் 1-2 இடத்த பார்த்து வச்சிருக்கோம். அதுல ஓகேன்னு ஏதோ ஒன்று பண்ணிட்டோம்னா அடுத்து ஒரு 30 நாள்லயோ 45 நாள்லயோ அதிகப்படியா வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர் ஒன்று ஆரம்பிக்கிறோம். அடுத்து கன்னியாகுமரி இந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் ஒரு 6 to 7 இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் பாயிண்ட் போடுறோம்.
ஓகே சார். இப்போ உங்களுக்கு அடுத்த கட்டமா பிரான்சைஸ் அது மாதிரி ஏதாவது ஓபன் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்ல எப்படி? பிரான்ச்சைசி சார், பிரான்ச்சைசிங்கிற வார்த்தைகள் நம்ம இப்போ நிறைய கேள்விப்பட்டிருப்போம். நிறைய, அதாவது டீ கடை, குல்ஃபி, ஐஸ்கிரீம் கடை, இந்த மாதிரி சலூன் கடை, இதெல்லாம் நிறைய பிரான்ச்சைசி வரும். இப்போ பிரான்ச்சைசி ரன் பண்றதுல இருக்க பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா அப்படின்னா, இப்போ நான் ஒரு பிராண்ட் வச்சிருக்கேன், டிஎம்சின்ற பிராண்ட் நான் வச்சிருக்கேன். இதை நான் பிரான்ச்சைசி கொடுக்க போறேன்னா என்கிட்ட இருந்து பிரான்ச்சைசி எடுக்கிறவங்களுக்கு நான் என்ன சப்போர்ட் பண்ண போறேன்? அதாவது ரொம்ப முறைப்படுத்தப்பட்ட ஒரு 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 சேவையை டிஎம்சி எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரியா கொடுக்கறதுக்கான உத்தரவாதத்தை நான் எப்படி டிஎம்சி அது உறுதிப்படுத்தும் அப்படிங்கிறது தான் மெயினான கேள்வி. இந்த வியாபாரத்தை இப்படி தான் நடத்தணும் டிஃபைன் பண்ணாம நம்ம பிரான்ச்சைசிக்குள்ள போறது வந்து இது எப்படின்னா, இந்த இந்த பிராண்டோட நேம் டிஎம்சிங்கிற அந்த வேல்யூக்கும் அது மதிப்பு இல்லாம போயிடும், வாங்குறவங்களுக்கும் லாபகரமா இருக்குமான்னு சொல்லி நம்மளால உறுதியா சொல்ல முடியாது. அப்ப நாங்க என்ன பண்றோம், நம்ம ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு 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 வியாபார தளத்தை வந்து ரெடி பண்ணுவோம். அதுக்கப்புறமா நம்ம போகலாம். ஒன்று ஃப்ரான்ச்சைசிங்கிறது அடுத்தவங்க எடுத்து பண்ணுற மாதிரி பண்ணலாம், இல்லை நம்மளே ஓனாக பண்ணிக்கலாம். இது வளர்த்து வியாபாரம் பண்ணுற ஒரு தொழில் கிடையாது, வாங்க அப்படி வித்துற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத ஒன்று ஃபஸ்ட்டு எங்ககிட்ட கேட்டு வர்றவங்கள்ட்ட சொல்லிடணும். ஒன்று இந்த தொழிலை தொடங்குறதுக்கு 50 லட்ச ரூபா நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லி திடீர்னு ஒரு ஆசையில் ஓப்பன் பண்ணிட்டு என்னால் பண்ண முடியலை, நான் நினச்ச மாதிரி இது இல்லை, கஷ்டமாக இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருன்றனால நாங்கள் நிறைய பேருக்கு என்ன அட்வைஸ் பண்ணோம் அப்படின்னா, சார் நீங்கள் உங்கள் ஊரில் பண்ணணும், ஈரோட்லேருந்து கேட்குறாங்க, நாமக்கல், கோயம்புத்தூர், நிறைய இடத்துலேருந்து கேட்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 50 ஆடோ இல்லை ஒரு 25 ஆடோ வாங்கிட்டு போங்க. உங்களால் விற்பனை பண்ண முடியுதா, லாபகரமாக இருக்கா, உங்ககிட்ட வாங்குறவங்களுக்கு லாபகரமாக இருக்கா, பணத்தை உங்களால திரும்ப வசூல் பண்ண முடியுதா, இந்த மாதிரி சில விஷயங்களை செக் பண்ணி பாருங்க. ஒரு 3-4 வாரத்துக்கு, அதிகபட்சம் ஒரு 2 மாசத்துக்கு இதை செஞ்சு பாருங்க. நல்லபடியா உங்களால பண்ண முடிஞ்சுன்னா அடுத்து இதை பெரிய லெவல்ல கொண்டு போறது பெரிய விஷயம் கிடையாது. 25 ஆடு வாங்கினேன், இன்னைக்கு நான் 100 ஆடு வியாபாரம் பண்றேன் அப்படின்னு ஒரு சூழ்நிலை தான், அதை 300ஆவோ 500ஆவோ ஆக்குறது பெரிய விஷயம் கிடையாது. அப்ப நம்ம ஈஸியா அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போலான்னு சொல்றோம். பட் சில பேர் என்னன்னா அதையும் தாண்டி இல்லைங்க, எனக்கு நிறைய பேர் கால் பண்றவங்க என்ன தெரியுமாங்க, புரிதல் இல்லாம தான் அவங்க சொல்றாங்க. அதை நான் தப்பு சொல்லல, எனக்கு ஏக்கர் கணக்குல இடம் இருக்கு, ஏக்கர் கணக்குல இடம் இருக்கு, இதை வச்சு இதை பிசினஸ் பண்ண முடியாது. இந்த இடம் 10,000 சதுரடி தான், இது மாதிரி பக்கத்துல இருக்கிறது இன்னொரு ஒரு 10,000 சதுரடி தான். 20,000 சதுரடி இருந்ததுன்னா நம்ம ரொம்பவே ஈஸியா சுலபமா 2,500 ஆடுகள் வரையும் விற்பனை பண்ணலாம் ஒரே இடத்துல வச்சு. அப்ப இதுக்கு நமக்கு ஏக்கர் கணக்குல இடம் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. எந்த இடத்துல அந்த தொழிலை பண்ணா கரெக்டா இருக்குமோ அந்த இடத்துல நமக்கு இடம் இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு இடத்த வாடகைக்கு எடுத்துக்கலாம், அவ்வளவுதான். அப்ப இதுக்கு இடம் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. இந்த தொழில நின்று பணத்தை போடுறவங்க, நின்று களத்துல நின்று வேலை பார்க்குற மாதிரி ஆளுங்க, அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க தாராளமா இந்த தொழில் எடுத்து பண்ணலாம். நல்ல லாபகரமான தொழில் தான் இது. ஒரு நம்ம மக்கள் பாக்குற மக்களுக்கு இந்த பிசினஸ் ஓபன் பண்றதுக்கு ஒரு அறிவுரையாவோ ஒரு கண் திறக்கிற மாதிரியோ கொடுத்துட்டீங்க, அதுக்கே ரொம்ப நன்றி சார். இப்போ நீங்க ராஜஸ்தான் இது மாதிரி வட மாநிலங்கள்ல இருந்து தான் வாங்கிட்டு வரீங்க, அங்க எவ்வளவுக்கு ஒரு சராசரியான ரேட் சொன்னா கூட போதும், எவ்வளவுக்கு வாங்கிட்டு வரீங்க, இங்க எவ்வளவுக்கு விக்கிறீங்க நம்ம மக்கள்? அங்க என்னால இந்த ஆடுங்களை ஒரு 600 ரூபாய்க்கு கொள்முதல் பண்ண முடியுதுன்னு வைங்களேன். அன்னைக்கு நான் கொள்முதல் பண்ண ஆடு 600 ரூபாய் அடக்கத்துக்குள்ள எனக்கு இருக்கு. ஒரு கிலோ கறியோட மதிப்பு நல்லா தெளிவா சொல்றேன், உயிரடை கிடையாது. அந்த ஆடை நான் அங்க கணிக்கிறது ஒரு கிலோ 600 ரூபாய்க்கு வருது, பிளஸ் டிரான்ஸ்போர்ட், வண்டியோட அங்கிருந்து வர போக்குவரத்து செலவு. ஒரு ஆட்டுக்கு ஒரு கிலோவுக்கு ஒரு 20 ரூபா இன்க்ரீஸ் ஆகுது. அங்கிருந்து இங்க வர்ற அந்த 2 நாள்ல ஆட்டோட எடை குறையும், கறியோட மதிப்பு கொஞ்சம் குறையும், அது ஒரு 20 ரூபா ஆகுது. நான் இங்க ஒரு ஆட்டுக்கு ஒரு 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 ரொம்ப சின்னதா ஒரு ப்ராஃபிட் வைக்கணும், ஒரு ஆட்டுக்குன்னு கணக்கு பண்ணுவோம் நாங்க, கிலோவுக்குன்னு இல்லாம ஒரு ஆட்டுக்கு 250 ரூபா ப்ராஃபிட் இருக்கணும்னு நாங்கள் கணக்கு பண்ணோம், ஒரு 25 ரூபா. அப்ப 600 ரூபாய் 20 ரூபா போக்குவரத்துக்கானது, 20 ரூபா எடை குறையுதுன்ற கணக்குல 20 ரூபா இன்னும் ஏத்திக்கோங்க, பிளஸ் என்னோட லாபம் ஒரு 25 ரூபாய். 665 ரூபாய்க்கு என்னால இங்க என்கிட்ட வாங்குறவங்களுக்கு கொடுக்க முடியும். இந்த 665 ரூபாங்கிறது 55 ரூபாய் ஆகலாம், 45 ரூபாய் ஆகலாம், 70 ரூபாய் ஆகலாம். அன்னன்னைக்கு பர்ச்சேஸை பொறுத்து இது மாறுபடும். ஓகே சார், ரொம்ப நன்றி இந்த இதுக்கு சொன்னதுக்கு. இப்போ இது ஒரு வியாபாரம்னாவே கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே இருக்கும். நீங்க வேற வட மாநிலங்களை பொதுவா அடுத்தாவே ஜாக்கிரதையா பண்ணணும்னு சொல்லி ஒரு மித்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப இது முக்காவாசி நீங்க அங்கதான் பண்ணிட்டு வரீங்க. இதுவரை நீங்க பார்த்ததுல இல்ல ஒரு மோசமான சம்பவம், இல்ல பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், இல்ல ஒரு ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ஏதாவது நீங்க பாத்திருக்கீங்களா? பாத்திருந்தா நம்ம மக்கள் கிட்ட அது ஒரு இப்படி நடக்கும், நீங்க ஜாக்கிரதையா இருங்க. இதுல 2 விதமாவும் சொல்லிடுறேன். அவங்க நம்மளை பார்த்து ஐயோ சவுத் சைட்ல இருக்கவங்க எல்லாம் இப்படி அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து அவங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கும்னு நினைப்பாங்க. நம்மளுக்கு ஹிந்தி தெரியாது, அதனால அங்க போறதே பெரிய சேலஞ்சா இருக்கும். அங்க போய் அவங்கள்ட்ட பேசி புரிய வச்சு நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், அவங்க என்ன கொடுக்குறாங்க, இதெல்லாம் சொல்றதே பெரிய விஷயமா இருக்கும். நம்ம அவங்கள பார்த்து ஒரு மாதிரி ஒரு எச்சரிக்கையா இருக்கணும்னு நினைக்கிறது. இது 2 பக்கமே இருக்கும்.
அவங்க மதராசி அப்படின்னு சொன்னாலே அவங்க பயப்படுவாங்க. அவங்க நம்ம வந்து ஐயோ ராஜஸ்தான்காரங்களா உத்தரப்பிரதேஷ்காரங்களான்னு நம்ம பயப்படுவோம். பட் 2 பேருமே அங்கேருந்து வர்றவங்கள, இப்போ எங்களுக்கு ஆட்டுக்கு காவலாளியாக வர்றவங்கள இங்கே ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்து இங்கே சாப்பாடு எல்லாம் முடிச்சு நாளைக்கு தான் அவங்க கிளம்புவாங்க. அவங்கள நம்ம நல்லா பார்த்துக்குறோம். நம்ம அதே மாதிரி அங்கே போனாலும் அவங்க நம்மளை நல்லாவே கவனிச்சுப்பாங்க. அதாவது நீங்கள் சரியான ஒரு வியாபாரம் பண்ணுற இடத்துல நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த பிரச்சனைலாம் எதுவுமே இருக்காது. பட் ஆனால் எந்த ஒரு தொழிலையுமே நீங்கள் தொடங்குறப்ப அதில் நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க. ஏமாற்றங்கள், தோல்விகள், நம்ம நினச்ச மாதிரி நடக்காமல் போகிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அதில் வந்து இந்த ஆடு வாங்குறத பற்றி நாங்கள் ஐடி இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்தனால, அதாவது ஒரு இந்த ஆடு கோழி இந்த மாதிரி இதில் சம்மந்தமே இல்லாத ஒரு ஆள் உள்ளே வந்தனால எங்களுக்கு நிறையா வந்து ஆடுகளை பற்றி எப்படி வாங்குறது, இது என்ன, இது நல்ல ஆடா, இதா மோசமாக இருக்கா, இது எதுவுமே தெரியாது. அப்போ அது அந்த ஒரு சூழ்நிலை அங்கே போகிறப்ப ராஜஸ்தானில் பண்ணைகளில் ஆடு வந்து விற்பாங்க. நீங்கள் நிறைய ஃபேஸ்புக்கு, யூடியூப் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. 250 ரூபாய்க்கு தர்றோம் உயிரடைக்கு. அதாவது தரவே முடியாத விலை நான் சொல்கிறது. 250 ரூபாய்க்கு யாராலையும் தர முடியாது. இன்ன வரைக்கும் அந்த மாதிரி தான் சொல்கிறவங்க இருக்காங்க. 10 ஆடு வாங்கினா 2 ஆடு ஃப்ரீ அப்படி விளம்பரப்படுத்துறவங்களாம் இருக்காங்க. அதை நம்பி நீங்கள் அங்கே போனோம் அப்படின்னா அவங்க இடையில ஒன்று ஏமாற்றுவாங்க. இடம் என்ன, நம்ம ஊர் மாதிரி தண்ணி தீனி வச்சு ஏமாத்துறதுங்கிறதெல்லாம் ரொம்ப சின்ன பகுதி தான். அவங்க ரொம்பவே புத்திசாலித்தனமாக என்ன பண்ணுவாங்க, அந்த இட மிஷினில் ஒரு ப்ளூடூத் டிவைஸ் மாதிரி செட் பண்ணி நீங்கள் ஏறி நிற்கிறப்ப உங்களோட எடையை கரெக்டாக காட்டும். ஒரு 5 கிலோ கல்லை தூக்கி வைக்கிறப்ப எடையை கரெக்டாக காட்டும். ஒரு 2-3 ஆடு விடை போடுற வரைக்கும் அது கரெக்டாக போயிட்டே இருக்கும். அப்புறம் நீங்கள் எடையை நோட் பண்ணுறதுல இருப்பீங்க. அடுத்தடுத்த ஆடோட எடையை நோட் பண்ணுறதுல இருப்பீங்க. அவன் ப்ளூடூத் டிவைஸில் ஆப்ரேட் பண்ணிட்டே இருப்பான். 20 கிலோ ஆடு 24ன்னு காட்டும், 26ன்னு காட்டும். இதெல்லாம் சந்திச்சிருக்கோம். இது என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே எங்களுக்கு 2 வாட்டி ஆச்சு. எப்படி அங்கே வாங்கின ஆடு இங்கே இவ்வளோ இடம் கம்மியாக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கே எங்களுக்கு 2 முறை இருந்துச்சு. ஒவ்வொரு முறையும் பெரிய பெரிய நஷ்டங்களை சந்தித்தோம். ஒருத்தவங்கள்ட்ட போய் அது சரியில்லைன்னு சொல்லி ஒருத்தவங்கள்ட்ட போய் அதுவும் சரியில்லாமல் அப்போ ஓகே. அப்போ இந்த மாதிரி பண்ணைகள், ஃபார்ம்னு சொல்கிற ராஜஸ்தானில் இருக்க பண்ணைகளில் வாங்குறது வந்து ரொம்ப தப்பு. அதாவது வந்து ஆடு இவ்வளோ கம்மியாக கிடைக்கும்னு சொல்லி போய் ஏமாந்தது நம்மளோட தப்பு. ஓப்பனாக சொல்லணும்னா அதான். அதாவது வந்து நான் என்னோட ஒரு வீடியோலையுமே போட்டிருப்பேன், தங்கம் பாதி விலைக்கு கிடைக்குதுன்னு சொல்லி போய் ஏமாந்தது மக்களோட தப்பு, அது அவனோட தப்பு கிடையாது. தங்கம் விலையில தான் கிடைக்குங்கிறது தான் யதார்த்தம், நிதர்சனம். அப்போ நம்ம சந்தைகளுக்கு போகணும், மண்டி மாதிரி சந்தைகளுக்கு போகணும். அப்போ சந்தைகளில் போய் வாங்க முடிஞ்சால் யதார்த்தமாக அவங்களால வாங்க முடிகிற விலை ஒரு 580 ரூபாலேருந்து 600 ரூபா, 610 ரூபா, இந்த மாதிரி ஒரு 7-8 ஆடு நல்ல விலை கிடைக்கும். ஒரு 10 ஆடு கொஞ்சம் விலை கூட போகலாம், இப்படி போகலாம். அப்போ நீங்கள் சராசரியாக கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 600 ரூபா அடக்கத்துக்கு நீங்கள் அங்கே வாங்குற மாதிரி வாங்கலாம். அப்போ சந்தைகளுக்கு தான் போகணும். நம்ம இந்த மாதிரி பண்ணைகளுக்கு போகிறது வந்து ரொம்ப பெரிய தப்பு. ஆனால் இன்னும் அங்கே போய் நீங்கள் வாங்கி ஏமாந்துடாதீங்க. 1 லட்ச ரூபா அட்வான்ஸ் போட்டிங்கன்னா கூட உங்கள் பணம் மொத்தமாக திரும்ப வராது. நீங்கள் மேற்கொண்டு அவன்கிட்ட காசு கொடுத்துக்கிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவன் உங்களை உட்கார வச்சு பணத்தை ஃபுல்லாக வசூல் பண்ணால் விட மாட்டான். சார், இப்போ நீங்க வட மாநிலங்கள்லேருந்து எடுத்துட்டு வரீங்க. இதே மாதிரி நம்ம ஊர்லயே நம்ம மக்கள் வந்து நம்ம கிட்ட விற்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பாசிபிலிட்டி இருக்குங்களா? அப்படி வாங்குவீங்களா? கட்டாயமா அது பண்றோங்க. இப்போ நாங்கள் ஒன்று தான் எதிர்பார்க்கிறோம். 3 மாசத்துக்கு ஒரு முறையோ 4 மாசத்துக்கு ஒரு முறையோ தான் என்னால் ஆடு சப்ளை பண்ண முடியுங்கிறப்ப எங்களுக்கு இருக்க பிரச்சனை அப்படின்னா எங்களுக்கு ரெகுலராக ஆடு வேணும். நீங்கள் 10 ஆடு 20 ஆடு கொடுத்தாலும் வாரம் நான் வந்து என்னால் இவ்வளோ ஆடு கொடுக்க முடியும் அப்படிங்கிறவங்க டெஃபினட்டாக எங்களை, அதாவது கட்டாயமாக எங்களை தொடர்பு கொள்ளலாம். உங்ககிட்ட இருந்து ஆடுங்கள்லாம் நாங்கள் எடுத்துப்போம், நியாயமான விலைக்கு எடுத்துப்போம். அதே மாதிரி அதே விலைக்கு நாங்கள் வந்து வியாபாரிகளுக்கும் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். இப்போ நீங்க லைஃப் கோட்ஸை பத்தி நம்ம இவ்வளவு நேரம் தெளிவா பேசிட்டு இருந்தோம். இப்போ நீங்க சமீபத்துல நாங்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நீங்க கறியும் விக்கிறீங்க, கறியாவும் ஒரு கசாப்பு கடையில கறி விக்கிற மாதிரி நீங்க வித்துட்டு இருக்கீங்க. நிறைய பிரான்ச்சஸும் ஓபன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம். அதை பத்தி நம்ம மக்களுக்கு என்னன்னா, மீட் ஷாப் தான் வந்து ஃபர்ஸ்ட், ஸ்டோர் தான் வந்து ஃபர்ஸ்ட் இது. அதாவது வந்து ரீட்டைல் வியாபாரம், சில்லறை வியாபாரம் தான் எங்களுக்கு முதவே. அப்போ வந்து எங்களுக்கு சென்னையில் குரோம்பேட்டில் ஒரு கடை இருக்குது, வேளச்சேரியில் கடை இருக்குது, கோவிலம்பாக்கத்தில் ஸ்டோர் இருக்குது, சிட்லப்பாக்கம்ங்கிற ஏரியாவில் கடை இருக்குது. அந்த மாதிரி நிறைய கடைகள் இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா மீன், ஆட்டு இறைச்சி, சிக்கன் எல்லாமே வந்து கிடைக்கிற மாதிரி பண்ணியிருக்கோம். அது போக வந்து ட்ரை ஃபிஷ், கருவாடு, எக்கு, இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறோம். ஆன்லைன் வியாபாரம் மாதிரியும் பண்ணுறோம். நீங்கள் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் வீட்டுக்கே டெலிவரி இருக்க மாதிரியும் பண்ணியிருக்கோம். கடைகளில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஏரியாவுக்கு வந்து கசாப்பு கடைகள் இருக்கு. அங்க வாங்குறதை விட்டுட்டு இந்த மீட் ஷாப்ல வந்து இப்போ 1 கிலோ 2 கிலோ ஞாயிற்றுக்கிழமை வாங்கிட்டு போறதுக்கு என்ன வித்தியாசம் நம்ம பார்க்கலாம்? நிறைய வித்தியாசம் இருக்கு. அதாவது வந்து நீங்க இந்த எந்த ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளேயுமே, எந்த ஒரு தொழில் துறைக்குள்ளேயுமே வந்தாதான் அதுல இருக்க நுணுக்கங்கள், அதுல இருக்க விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நிறைய தெரிய வரும். இப்படி சொல்றேன்னு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கறியில வந்து பாத்தீங்கன்னா செம்மறியாட்டு கறிக்கும் வெள்ளாட்டு கறிக்குமே நிறைய பேருக்கு வித்தியாசம் தெரியாது. செம்மறியாட்டு கறிக்கும் வெள்ளாட்டு கறிக்குமான வித்தியாசம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து கறி சிகப்பா இருக்கும், இதாக இருக்கும் சொல்லுவாங்க. அது கிடையாதுங்க.
சயின்டிஃபிக்காக அதாவது வந்து அறிவியல் ரீதியான உண்மை என்ன அப்படின்னா வெள்ளாட்டு கறியை விட செம்மறியாட்டு கறிகளில் 7 மடங்கு கொழுப்பு சத்து வந்து அதிகமாக இருக்குது. 7 மடங்குங்கிறது கொழுப்புன்னு சொல்லி அந்த வெளியே வெள்ளை கலரில் தொங்குது பாருங்கள், அது கிடையாதுங்க. ஃபேட் கண்டென்ட் கொழுப்பு சத்து அந்த சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா 7 மடங்கு வந்து ஜாஸ்தியாக இருக்குது. அதனால தான் வந்து கொலஸ்ட்ரால் உள்ளவங்களுக்கோ இல்லை வயசானவங்களுக்கோ வந்து செம்மறியாட்டு கறி வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. கொழுப்பு சத்து ஜாஸ்தியாக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து ஸ்கின்னில் கொஞ்சம் அலர்ஜி வரும்னு சொல்லுவாங்க. பட் அது வந்து காரணம் கிடையாது, இதுதான். அப்போ எங்கள் கடைகளில் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளாடு அப்படின்னா வெள்ளாடு மட்டுமே தான் சப்ளை பண்ணுறோம். செம்மறி ஆடு கிடையாது நம்ம கடையில். ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எடை வந்து துல்லியமாக எப்படி நான் இதில் சொன்னோன்னா அது மாதிரி தங்கத்தை நிறுத்திருக்க மாதிரி தான் எங்களையும் கறியவும் நிறுத்தி பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் வாங்குற கறி 1 கிலோ 330 கிராம் இருந்ததுன்னா அந்த 330 கிராமுக்கு தான் பில்லிங் போடுவாங்க. இல்லைங்க ஒரு துண்டு எக்ஸ்ட்ரா போடுங்க அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. நீங்கள் என்ன அமௌண்ட் பே பண்ணீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கான கரெக்டான இடையில உங்களுக்கு கறியோ மீனோ ஏதோ கிடைக்கும். ரெண்டாவது விஷயம் வந்து அப்படின்னா ஆடுங்களை வந்து எப்படி வந்து இளம் ஆடுகள்னு சொல்லி 6 மாதத்துக்குள்ளே இருக்க மாதிரியான ஆடுகள் மட்டும்தான் நாங்கள் வந்து கடைகளில் வந்து சில்லறை வியாபாரத்துக்காக உபயோகப்படுத்துகிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டு ஒரு 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 ஒரே மாதிரியான சப்ளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். மீன்னா அது இந்த சைஸில் தான் இருக்கணும். வஞ்சரம் மீன் இந்த சைஸில் இருக்கணும். இறால்னா அது வந்து இத்தனை கிராம் சைஸில் இருக்கணும்னு சொல்லி அந்த நிர்ணயம் பண்ணுறோம். இன்னொன்று க்ளீனிங் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும். அதாவது வந்து நீங்கள் சாதாரண இறைச்சி கடைகளில் போய் பார்த்தோம்னா அந்த கவரில் நம்ம வாங்கிட்டு வர்றதுக்கு நம்ம சங்கடப்படுற ஒரு சூழ்நிலையில் இருக்க மாதிரியான அந்த ஒரு சூழல்ல இருந்து இன்னைக்கு நிறையா பிஸ்னஸ் வந்து மாடர்னாக மாறிக்கிட்டே வருது. டீ கடை மாடர்னாக இருக்குது, சலூன் கடை மாடர்னாக மாறுது. அந்த மாதிரி இருக்கப்ப இந்த இறைச்சி கடைகளையும் வந்து நம்ம மாடர்னாக மாற்றணுங்கிறது தான் பேசிக்கான ஐடியாவே, எங்களோட ஐடியாவே. அப்படி வந்து கிளீனிங்லேருந்து பேக்கிங்லேருந்து எல்லாத்தையுமே ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணணும், ரொம்ப சுத்தமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வந்து வேலையை ஆரம்பித்தோம். நீங்கள் இப்போ நம்ம கடைகளில் வாங்கிட்டு போகிற மீனையோ கறியவோ சும்மா வீட்டில் போய் தண்ணியில் அலசி அப்படி நீங்கள் சமையலில் போட்டுடலாம். நீங்கள் அதுக்கப்புறம் அதை திரும்ப சுத்தப்படுத்தணுன்றது கிடையாது. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் பண்ணுறோம். இன்னொன்று என்ன அப்படின்னா மீனையோ கறியோ எந்த டெம்பரேச்சரில் அதாவது எந்த இதில் வச்சுருந்தா அது கெட்டு போகாமல் இருக்குமோ, கறியை வந்து சும்மா நம்ம தொங்க விட்ட மாதிரியே வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ப்ராப்பராக ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் FSSAI ஸ்டாண்டர்ட் அந்த தர நிர்ணயம் படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இறைச்சியவோ மீனையோ நம்ம வந்து இத்தனை டிகிரியில் தான் அதை மெயின்டைன் பண்ணணும். 4 டிகிரி செல்சியஸில் தான் அதை மெயின்டைன் பண்ணணுன்றப்ப அப்போ எங்களோட டிஸ்பிளே யூனிட்லேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதாவது வந்து கோல்டு பெட் மாதிரி, அதாவது சில் பெட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இதில் தான் கறியவே வச்சுருப்போம். ஸோ சுத்தமாக இருக்கட்டும், எடை கரெக்டாக இருக்கும், கரெக்டான குவாலிட்டியான மீட்டாக இருக்கும், இது எல்லாமே நம்ம உறுதிப்படுத்துகிறோம். ஸோ அந்த மாதிரி தான் மாடர்ன் ஸ்டோரையும் ஒரு சாதாரண நம்ம பழைய கறிக்கடைகளையும் வித்தியாசப்படுத்தி காமிக்கணும். ரொம்ப ரொம்ப நன்றி சார். இவ்வளோ நேரம் நம்ம மக்களுக்காகவும் எங்களுக்காகவும் இவ்வளோ அறிவுள்ள பயனுள்ள தகவலை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நீங்களும் உங்களோட பிசினஸ்ல மேன்மேலும் வளர எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. தேங்க்ஸ்.